World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். புதிய கண்டுபிடிப்புகள் அப்படின்ற டைட்டில். அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல, இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புதிய கண்டுபிடிப்புகள் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு ஈரோடு விஜயகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைக்கி தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவில் 26வது கருத்தரங்கம். இன்றைக்கி எனக்கு பேச வாய்ப்பு தந்ததுக்கு முதல்ல தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயோட நிறுவனர் தலைவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது இந்த தலைப்பு எடுத்ததுக்கு காரணம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான். இல்லை ஒரு அஞ்சு விஷயத்தை தான் மட்டும் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது மொத்தம் அஞ்சு விஷயந்தான். ஃபஸ்ட்டு விருச்சிக லக்கணம், அடுத்து இந்து லக்கணம், மூணாவது 3 கணங்களை பற்றி, தேவகணம், மனுஷகணம், ராட்சச கணத்தை பற்றி, நான்காவதாக பேச போகிறது இந்த அடைப்பு நட்சத்திரத்தை எப்படி மனப்பாடமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது, அஞ்சாவது வருடத்தில் நவகிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்து லக்கணத்தை பற்றி போட்டுருவோம். இந்து லக்கணத்துக்கு அந்த சார்ட் ஒன்று போடுங்க. ஃபஸ்ட்டு குருவோட வீடு மீனத்தில், அடுத்து மேசத்தில், அதுக்கடுத்து ரிஷபத்தில், அடுத்து மிதுனம் புதன், கடக சந்திரன், சிம்ம சூரியன், கன்னி புதன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய், குரு, சனி, மறுபடியும் சனி. அதாவது இந்து லக்கணத்துக்கு ஆக்சுவலாக ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு குருவுக்கு 10 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மேலே 10 கீழே 10 போட்டு. இது இங்கே 16 கொடுத்துருப்பாங்க. கடகத்துக்கு 16 கொடுத்துருப்பாங்க. இப்போ இது எப்படி என்ன எடுத்துக்கிறீங்கன்னா, குருவும் சந்திரன், குரு எந்த வீட்டில் உச்சம்? கடகத்தில் உச்சங்களா? இப்போ குருவோட வருஷம் 16 சரிங்களா? 16ங்கிறது கடகத்தில் நம்ம போட்டுக்கிறோம். சந்திரனோட வருஷம் 10, அதை போய் குருவோட வீட்டில் போட்டுக்கிறோம் சரிங்களா? இந்த லக்கணம் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன இது குருவோட வருஷம் 16 தூக்கி கடகத்தில் போட்டோம். கடகத்தோட சந்திரனை 10 வருஷத்தை தூக்கி குருவில் போட்டோம். அதுக்கடுத்து சூரியன் 30. இது 30 வருஷம் எப்படின்னா, அந்த 12 ராசி சனி சுத்தர கால அளவு. அடுத்து சூரியன் சனியாக எடுத்துக்கணும். சூரியன் 1ஆம் நம்பருங்கிறனால சனிக்கு 1 அங்கே கொடுத்துருப்பாங்க. 1 போட்டுக்கணும். சனியோட வீட்டில் 1. சூரியனோட மகன் தான் சனி. அப்போ சனி 12 ராசி சுத்தருக்கு 30 வருஷம். அந்த 30 தூக்கி சூரியனோட வீட்டில் டைரெக்டாக அப்ளை பண்ணிடணும். அங்கே 1 போட்டுக்கணும் சூரியனுக்கு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இப்போ நம்பர்ஸ் எங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை அந்த பரிவர்த்தனை மாதிரி வச்சுங்க. பரிவர்த்தனை மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்து சுக்கிரன் 12 வருஷம். அது இந்து லக்கணத்துக்கு நமக்கு போடுறது. இங்கேயும் 12. ஏன்னா சுக்கிரன் எங்கே உச்சமாகுது? 12வது ராசியில் உச்சமாகுது. மீனத்தில் உச்சமாகறதுனால 12 அப்படி வச்சுக்கிறோம். ஒரு சின்ன கால்குலேஷன் தான் இதுங்க, ரொம்ப அக்யூரேட்டாக இது பண்ணுறக்கு. அடுத்து செவ்வாய், சூரியன் உச்சமாகிற வீடு செவ்வாய். சூரியன் 6 வருஷம். அதனால் செவ்வாய்க்கு 6, இங்கேயும் 6. அப்போ இதை கூட்டுனிங்கன்னா 120 வருஷம் வந்துடும். எல்லாத்தையும் புதனுக்கு என்ன சொல்ல, புதன் 17 வருஷம். அதை டிவைட் பண்ணிங்க 8 வருஷமாக 8.5 வருஷம் வரும். 8.5 ரவுண்டாக போட முடியாதுங்கிறனால 8 வருஷம், இங்கே 8 வருஷம் அப்படி போட்டுங்க. இது ஒரு சின்ன கால்குலேஷன் தான். எதுக்காகனா ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. நம்ம இந்து லக்கணம் நம்பர்ஸ் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வைக்க தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இதை நம்ம எடுத்துருக்குறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. இதில் இந்த சூரியனை கடகத்தில் இருக்கிற இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 53 வருஷம் வரும். இது கீழே சூரியனோட வீடு 67 வருஷம் வரும். அதாவது சூரியனோட சிம்ம வீட்டில் இருந்து மகர வீடு வரைக்கும் 67 வருஷம். அதாவது ராஜா கட்சி ராணி கட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதிலிருந்து அது வரைக்கும் ராஜா கட்சி, இதிலிருந்து அது வரைக்கும் ராணி கட்சி. அப்போ இந்த ராஜா கட்சியில் 67 வருஷமும் ராணி கட்சியில் 53 வருஷமும் மொத்தமாக 120 வருஷம் வந்துடும். இது ஒரு சின்ன கால்குலேஷனுக்காகத்தான் அது நம்ம எடுத்தோம். இது உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக. குருவோட வருஷத்தை தூக்கி கடகத்தில் போட்டுக்கணும், கடகத்தோட வருஷத்தை தூக்கி அதில் போட்டுக்கணும். அதே மாதிரி சுக்கிரன் 12 வருஷம் 12வது கட்டத்தில் உச்சமாகறனால 12 வருஷம் எடுத்துக்கணும். இது ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த இந்து லக்கணம் எடுத்தோம்.
அதுக்கப்புறம் விருச்சிக லக்கணத்தை பற்றி நம்ம சொல்லணும். விருச்சிக லக்கணத்துக்கு வந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் வந்து இதாக வரும், சுப கிரகமாக வரும். அதாவது 5ஆம் இடம் வந்து மீன குருவாக வரும், 7ஆம் இடம் ரிஷப சுக்கிரனாக வரும், 9ஆம் இடம் வந்து கடகமாக வரும், சந்திரனாக வரும், 11ஆம் இடம் வந்து கன்னி புதனாக வரும். விருச்சிக லக்கணம் ராசிக்காரங்க மேக்சிமம் கவர்மெண்ட் வேலை வாங்குற காரணம் அல்லது லவ் மேரேஜ் நிறைய பேருக்கு நடக்கிற காரணம் இந்த 5, 7, 9, 11 கூடிய கிரகங்கள் சுப கிரகங்களாக வருவதனால் அவர்களுக்கு இயல்பாகவே இந்த காதல் திருமணம் நிறைய பேர் அதில் விருச்சிக லக்கணமோ ராசிக்காரங்களோ மேக்சிமம் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக அது நடக்கும். ஏன்னா அந்த 5, 7, 9, 11 கூடிய கிரகங்களுக்கு அவர் வந்து நன்மை செய்கிற கிரகமாக மாறுவார். 4 சுப கிரகங்களுக்கு நன்மை செய்கிற கிரகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செவ்வாயாக வரும். குருவுக்கு, சுக்கிரனுக்கு, சந்திரனுக்கு, புதனுக்கு நன்மை செய்கிற கிரகமாக விருச்சிக செவ்வாய் வரனால அந்த ராசிக்காரங்களுக்கு வந்து காதல் திருமணம் நிறைய பேர்த்துக்கு விருச்சிக லக்கணமும் ராசிக்காரங்களுக்கு வரும். அதே மாதிரி விருச்சிக லக்கணத்துக்காரங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலையில் நிறைய பேர் இருக்கிற காரணம் என்னென்னா 10ஆம் இடத்து அதிபதி டைரெக்டாக சூரியனாக வரனால, சூரியன் அரசாங்கத்துக்குரிய கிரகங்கிறனால டைரெக்டாகவே விருச்சிக லக்கணம் அல்லது ராசிக்காரங்க கவர்மெண்ட் வேலையில் நிறைய பேர் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க. கவர்மெண்ட் வேலை கிடச்சுன்னு பார்த்தோன்னா மேரேஜ் டக்குன்னு காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா காதல் திருமணம் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது துறையை தேர்ந்தெடுத்து பண்ணியிருப்பாங்க. அதற்கு என்ன காரணம்னா இந்த 10ஆம் இடம் டைரெக்டாக சூரியனாக வருவதனாலையும் இந்த 5, 7, 9, 11 கூட இவர்கள் சுப கிரகமாக வரனாலையும் ஈஸியாக வந்து இதாகும். அதே மாதிரி மேச லக்கணத்துக்காரங்களுக்கு இந்த குரு, சுக்கிரன், புதன் எல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்க நன்மை செஞ்சு தான் தீரணும். மேச லக்கணமும் ராசிக்காரங்களுக்கும். ஏன்னா மேச லக்கணத்துக்கு அதே குரு வந்து 9ஆம் இடத்து அதிபதியாக வருவார். சுக்கிரன் வந்து மனைவி ஸ்தானமாக வரும். இந்த புதன் வந்து 3ஆம் இடமும் 6ஆம் இடமாக வரும் மேச லக்கணம் ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி வந்து சந்திரன் வந்து 4ஆம் இடமாக வரும். அப்போ மேச லக்கணம் மேச ராசிக்காரங்களுக்கும் இதே குரு, சுக்கிரன், புதன், சந்திரனுக்கு அவங்க நன்மை செய்கிற கிரகமாக மாறுவாங்க. அப்போ விருச்சிக லக்கணம் அல்லது ராசிக்காரங்க மேரேஜுக்கு பின்னாடி முன்னேற்றம் வர காரணமும் மேச லக்கணம் அல்லது மேச ராசிக்காரங்க திருமணத்திற்கு பிறகு முன்னேற்றம் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், இந்த 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதியாக சுக்கிரன் வரும். இந்த சுக்கிரன் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கு சுக்கிரனுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது என்னென்னா சம கிரகத்தில் வந்து நமக்கு என்னென்னா குரு சனி ஒரு சமகிரகம், குரு ராகு ஒரு சமகிரகம், குரு கேது ஒரு சமகிரகம், புதன் ராகு ஒரு சமகிரகம், புதன் கேது ஒரு சமகிரகம், அதுக்கடுத்து செவ்வாய் சுக்கிரன் வந்து சமகிரகம். இந்த சமகிரகத்தில் 2 கிரகம் மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஒன்றுக்கு ஒன்று அதிக பவராக இருக்கும். அது காரணம்னா ஆண்களுக்கு வந்து சுக்கிரனை கலசரக்காரனை வச்சுருக்குறோம் 7ஆம் இடத்து அதிபதியை, பெண்களுக்கு செவ்வாயை வச்சுருக்குறோம். அப்போ அதனால் என்ன ஆகுனா விருச்சிக லக்கணமோ அல்லது ராசியோ அல்லது மேச லக்கணமோ அல்லது மேச ராசியோ திருமணத்திற்கு பிறகு முன்னேறுவாங்க அப்படிங்கிறது பொதுவான விதி. அப்போ அவங்க அந்த பாயிண்டில் தான் வந்து ஆக்சுவலாக வந்து போயிட்டுருக்கும் பொதுவாகவே. அப்போ இது எடுத்துக்கங்க. இப்போ இந்து லக்கணத்தை எடுத்துட்டோம், இதை எடுத்துட்டோம். அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து இந்த கணங்கள் நான் சொல்கிறேன், அதை வந்து இவங்க அதுக்கடுத்து கணங்களை பற்றி 3 கணங்களை பற்றி சொல்கிறேன், அதை அப்படி எழுதிக்குங்க. ஃபஸ்ட்டு தேவகணங்கள்ங்க. அதாவது 5 டாப்பிக்கில் பேச போகிறோம். 5 டாப்பிக்கில் 2 டாபிக் இப்போ முடிஞ்சது. 3ஆவது டாபிக் வந்து கணங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு தேவகணத்தில் வந்து அஸ்வினி நட்சத்திரம். தேவகணத்தில் ஃபஸ்ட்டு வந்து 9 நட்சத்திரங்க. அதாவது தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம்னு 3 கணமாக பிரிக்கிறாங்க. அந்த 3 கணத்தில் வந்து ஃபஸ்ட்டு நட்சத்திரம் வந்து அஸ்வினி, 2வது நட்சத்திரம் மிருகசீரியம், 3வது நட்சத்திரம் வந்து அஸ்வினி, மிருகசீரியம், புனர்பூசம், பூசம், அடுத்து வந்து அஸ்தம், அடுத்து 6வது வந்து சோதி, அனுசம், திருவோணம், ரேவதி. அடுத்து மனுஷகணம். மனுஷகணத்தில் வந்து
ஃபஸ்ட்டு ராசியில் இருக்கிறது பரணி நட்சத்திரம், அடுத்து 2வது ராசியில் ரோகிணி, 3வது ராசியில் திருவாதிரை, அதுக்கடுத்து வந்து பூரம், உத்தரம், அதுக்கடுத்து வந்து பூராடம், உத்திராடம், அதுக்கடுத்து வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி. அடுத்து ராஜசகனங்க, கிருத்திகை, ஃபஸ்ட்டு கிருத்திகை, அடுத்து 2 ஆயில்யம், 3 மகம், சித்திரை, அதுக்கடுத்து விசாகம், அதுக்கடுத்து கேட்டை, மூலம், அதுக்கடுத்து அவிட்டம், சதயம். அதாவது இந்த கணங்கள் வந்துங்க 3 கணமாக பிரிச்சிருக்கிறாங்க, தேவகணம், மனுஷகணம், ராட்சச கணம்னு. இந்த 3 கணத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். நமக்கு ஜாதகத்தில் மனுஷ கணத்தில் நட்சத்திரத்தில் திசை நடத்துதா, தேவகணத்தில் நடத்துதா, ராட்சச கணத்தில் நடத்துதான்னு முதல்ல பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உறவு எடுத்துக்கங்க. சூரியன்னா தந்தை எடுத்துங்க, சந்திரன்னா தாய் எடுத்துங்க, செவ்வாய்னா சகோதரன் எடுத்துங்க, கணவன் எடுத்துங்க. நான் பெண்களுக்கு கலசரகாரகன் செவ்வாய், அதனால் செவ்வாய்க்கு சகோதரன் எடுத்துங்க, கணவன் எடுத்துங்க. புதனுக்கு மாமன், அத்தை, இந்த உறவுகளை எடுத்துங்க. குருவுக்கு ஆசிரியர், பேராசிரியர், இதெல்லாம் எடுத்துக்கங்க, அதை எடுத்துங்க. சுக்கிரனுக்கு வந்து மனைவி எடுத்துக்கங்க. சனிக்கு வந்து வேலைக்காரன், உழைப்பாளி, பாட்டாளி அப்படின்னு எழுதிக்குங்க. ராகுக்கு தாத்தாவை எழுதிக்குங்க, கேதுவுக்கு பாட்டி எழுதிக்குங்க. இந்த உறவு காரகத்துவத்தில் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் எந்த கணத்தில், எந்த நட்சத்திரத்தில், முதல்ல இந்த தேவகணம், மனுஷகணம், ராட்சச கணத்தை நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த கணத்தில் அதிகமாக நிற்கிது கிரகம் அப்படின்னு அந்த 9 நவகிரகத்தை எடுத்துங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக லக்கணத்தையும் எடுத்துங்க. அதுக்கடுத்து மாந்தி கூட எடுத்துங்க. இந்த 11 எடுத்துங்க. 9 நவகிரகம் இல்லாமல் லக்கணத்தையும் மாந்தி எடுத்துங்க. இதில் வந்து எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு பார்த்தோம்னாவே அந்த உறவு அந்த மனுஷ கணத்துலேயே இயங்குறாங்களா, தேவகணத்தில் இயங்குறாங்களா, ராட்சச கணத்தில் இயங்குறாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். தேவகணத்தில் பிறந்தவங்க இல்லை தேவகணத்தில் நட்சத்திரம் நின்றுச்சுன்னா அவங்க பெருந்தன்மையாக நடந்துப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். காலகாலத்தில் எல்லாமே நடக்க வேண்டிய விஷயம் நடக்கும். தேவகணத்தில் இருக்கிறவங்களுக்கு. மனுஷ கணத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குன்னா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறுவாங்க. இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா பூர நட்சத்திரம் முதல்ல வந்து அவர் கட்சியில் செயலாளராக இருந்தார், அப்புறம் இளைஞரணி செயலாளராக இருந்தார், அப்புறம் மேயராக இருந்தார், அப்புறம் எம்எல்ஏவானார், அப்புறம் துணை முதல்வர் ஆனார், இப்போ தான் முதல்வர் ஆகியிருக்கார். அப்போ இந்த மனுஷ கணத்தில் இருக்கிறவங்க, பிறந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, இல்லை மனுஷ கணத்தில் உங்கள் ஸ்தானம் எந்த ஸ்தானம் வருதோ அதில் படிப்படியாக தான் முன்னேறுவாங்க. மனுஷ கணத்தில் இருக்கிறவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறுவாங்க. ராட்சச கணத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அவங்க இறைவன்ட்டு அதிகமாக வேண்டுனாங்கன்னா நடக்கும். ராட்சச கணத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு வெறி, ஒரு ஆக்ரோஷம், ஒரு கோபம், ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தேவகணத்தில் 3 ராசி வரதில்லை. அம்மா அதை எழுதி போட்டுருங்க. தேவகணத்தில் சிம்ம ராசி, அதுக்கடுத்து வந்து தனுசு ராசி, கும்பராசி. இந்த 3 ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த தேவகண நட்சத்திரங்கள் வராதுங்க. ஆனால் நல்லா வேணால் பார்த்துங்க. சிம்ம ராசி, தனுசு ராசி, கும்பராசியில் தேவகணத்தோட நட்சத்திரம் எந்த இடத்துலையும் வராது. அதில் மனுஷ கணமோ
ராட்சச கணம் மட்டும்தான் நின்றுட்டுருக்கும். சிம்ம ராசிலையும் தனுசு ராசிலையும் கும்ப ராசிலையும். சரிங்களா? அதே மாதிரி மனுஷகண நட்சத்திரத்தில் வந்து 3 ராசி வராது. கடக ராசி, விருச்சகம், அதில் இங்கே மேலே கூட கடக துலா விருச்சகம் வந்து கடகத்தர் ராசியில் வந்து கடக ராசியில் விருச்சக ராசியில் துலா ராசியில் வந்து தேவகணமும் ராட்சச கணம் தான் மட்டும்தான் இருக்குங்க. சரிங்களா? வந்து சிம்ம ராசி தனுசு கும்ப ராசியில் மனுஷ கணமும் ராட்சச கணம் நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து கடகம் துள விருச்சகம் துலா ராசியில் தேவகணமும் ராட்சச கணம் மட்டும்தான் இருக்கும். அடுத்து ராட்சச கணத்தில் 2 ராசி விடுபட்டுரும். மீனமும் மிதுனமும் வரவே வராது. மீனமும் மிதுனமும் மீன ராசிலையும் சரி மிதுன ராசிலையும் சரி ராட்சச கணத்தோட நட்சத்திரங்கள் வராது. இதை ஃபஸ்ட்டு நான் முதல்ல வந்து கொஞ்சம் நல்லா டீப்பாக புரிஞ்சுக்கணும். எதுக்காக சொன்னேன்னா இது நான் ஒரு ஆராய்ச்சிக்காகத்தான் எடுத்துருக்கிறேன். என்னங்க, அதை கொஞ்சம் ஓரளவு பார்த்துட்டேன், கொஞ்சம் கரெக்டாக ஒத்து வருது கொஞ்சம் எல்லா விஷயம். அதை ரொம்ப டீப்பாக சொன்னோம்னா நேரம் பத்தாது. அதனால் ஓரளவு கொஞ்சம் இதில் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து வந்து இதில் ஷார்ட்டாக எடுக்கிறேன்னா இன்னொரு மெத்தடு ஒன்று எடுக்கலாம். அதாவது மேச ராசி எழுதுறேன்னு எழுதிக்கங்க. நாம் எழுதி போடுறீங்களா நீங்கள்? இங்கே கூட இருக்கு, நான் அந்த சீட் வந்துடுறேன். மேசம் ரிஷபம், மேசம் ரிஷபம் கன்னி மகரங்கம்மா. இதில் 3 கணங்களுமே வருங்க. மேசராசியில் மனுஷகணம், தேவகணம், ராட்சச கணம் 3 வரும். சிம்பிளாக சொல்கிறாங்களேன். ஃபஸ்ட்டு மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் தேவகணம், ஓகேங்களா? பரணி நட்சத்திரம் மனுஷகணம், கிருத்திகை நட்சத்திரம் ராட்சச கணம் வந்துருச்சுங்களா? ரிஷபத்தில் கிருத்திகை ராட்சச கணம் வந்துருச்சு. அடுத்து வந்து ரோகிணி மனுஷகணம், மிருகசீரிய தேவகணம் வந்துருச்சுங்களா? அதுக்கடுத்து வந்து கன்னி ராசியில் உத்தரம் அஸ்தம், இது உத்தரம் அஸ்தம் சித்திரை, இது 3மே மனுஷ தேவகணம் ராட்சசகணம் வந்துடும். மகரத்துலேயும் அதே தான். உத்திராடம் திருவோணம் அவிட்டம், திருவோணம் உத்திராடம் அவிட்டம் 3 கணம் இருக்கும். இப்போ பொதுவாகவே மேச ராசிக்காரங்க, ரிஷப ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க இந்த 3 கணங்களோட தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்கக்கிட்ட. என்னங்க, மேச ராசிக்காரங்க, ரிஷப ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்களுக்கு 3 கணங்களின் தன்மை இருந்து கொண்டு தான் இருக்கும். என்னங்க, அவங்கள்ட்ட தேவகணமும் இருக்கும், மனுஷ கணமும் இருக்கும், ராட்சச கணமும் இருக்கும், அந்த 4 ராசிக்கு. அதுக்கடுத்து வந்து சிம்ம ராசி தனி எழுதிக்கங்க, அது தனி எழுதிக்கங்க. அதுக்கடுத்து சிம்ம ராசி தனுசு ராசி. சிம்ம ராசி தனுசு ராசிகிட்ட தேவகணம் கிடையாது நம்ம சொல்லிட்டோம், இங்கேயே ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். கரெக்டுங்களா? அப்போ சிம்ம ராசி தனுசு ராசிகிட்ட என்ன கணம் வரும்? மனுஷ கணமும் ராட்சச கணத்தோட தன்மை தான் இருந்துகிட்ருக்கும். சரிங்களா? சிம்ம ராசிலேயோ தனுசு ராசிலேயோ, சிம்ம ராசியில் ஃபஸ்ட்டு நட்சத்திரம் மகம் ராட்சச கணம், பூரமும் உத்தரமும் மனுஷ கணம். சரிங்களா? அதே மாதிரி தனுசில் ஃபஸ்ட்டு ராசி ஃபஸ்ட்டு நட்சத்திரம் மூலம், அதுவும் வந்து ராட்சச கணம், அது அதே மாதிரி தான் வரும். அப்போ சிம்மர் தனுசு ராசிக்காரங்கிட்ட பொதுவாக வந்து மனுஷ கணமும் ராட்சச கணமும் அந்த நட்சத்திர ரீதியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 4 ராசிகிட்ட வந்து அந்த இது இருக்கும். இதை வந்து பிரித்தோம்னா ஒரு 7ஆக பிரிக்கணும், அதை சொல்லிடுறப்ப. அதுக்கடுத்து வந்து அம்மா அதை எழுதி போடுங்க. துலா விருச்சகம் துலா ராசியும் விருச்சக ராசியில் வந்து என்ன இருக்குதுங்க? துலா ராசி நட்சத்திரம் வந்து ஃபஸ்ட்டு சித்திரை, சுவாதி விசாகம் இருக்குங்களா? சித்திரையும் விசாகமும் என்ன இது வருதுங்க? அதாவது துலா ராசியில் சித்திரை சுவாதி விசாகம் வருது. சித்திரையும் விசாகமும் ராட்சச கணங்க, சுவாதி தேவகணம். சரிங்களா? அப்போ அதுலேயும் வந்து தேவகணமும் ராட்சச கணமும் வருது அப்படின்னு நீங்கள் எடுக்கணும்.
தேவகணம் 2 கணங்கள் வருது. தேவகணம் மனுஷ கணம் அதில் வரதே இல்லை. துலா ராசியிலையும் சரி, விருச்சிக ராசியிலையும் சரி. விருச்சிக ராசியிலையும் வந்து விசாகம் அனுசம் கேட்டை, விசாகமும் கேட்டையும் ராட்சச கணம், இது அனுசம் வந்து தேவகணம். அதே மாதிரி தான் வரும். 1 தேவகணம் வரும், 2 ராட்சச கணம் இந்த துலா ராசிலையும் விருச்சிக ராசிலையும் வரும். என்னங்க கும்பராசியில் வந்து ஆமாம் தனியாக எழுதி போட்டுருங்க. கும்பராசியில் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து அவிட்டம் சதயம் ரெண்டுமே வந்து இதில் வரும். அவிட்ட சதயம் ராட்சச கணத்தில் வரும். இங்கே பார்த்துங்க, அது வந்து பூரட்டாதி வந்து இதில் வரும், மனுஷ கணத்தில் வரும். அப்போ 2 இதில் ராட்சச கணத்துலேயும் 1 மனுஷ கணத்துலேயும் கலந்து வரும். இப்படி ஒவ்வொரு ராசிக்கு வரும். இப்போ இது இல்லாமல் எடுக்கணும்னா கடகத்தில் வந்து கடகத்துக்கு வந்து 2 தேவகணம் வரும். ராமர் பிறந்தது கடக லக்கணங்கிறனால அதில் வந்து புனர்பூசம் 4ஆம் பாதமும் பூசமும் வந்து தேவகணத்தில் வரும். அதனால தான் அதில் வந்து ராமர் ரொம்ப பொறுமையாக இருந்தது காரணம், அதுதான் காரணம். தனி எழுதி போட்டுருங்க. அது வந்து கடகத்தை தனி எழுதி போட்டுருங்க. கடகத்தில் 2 தேவகணங்கள் இருக்குங்க. புனர்பூசம் 1 பூசம் 1 இருக்குது. என்னங்க அதனால தான் வந்து கடக லக்கணத்துக்காரங்க ஒரு கடக ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க. அதிகமாக கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுனா மோட்ச ராசிங்கிறனால அதில் தேவகணங்களோட நட்சத்திரம் அதிகமாக இருக்குது. என்னங்க அதே மாதிரி மிதுனத்துலேயும் 2 தேவகணம் இருக்குது. மிதுன ராசியில் என்ன இருக்குது, மிருகசீரிய நட்சத்திரமும் இது மிருகசீரியம் திருவாதிரை புனர்பூசமும் இருக்குது. திருவாதிரை மனுஷகணம். மிதுன ராசியில் ராட்சச கணமே கிடையாது. அதனால் மிதுனமும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருப்பாங்க. அதுக்காகத்தான் இந்த கணங்கள் எந்த நட்சத்திரத்தில் ராசியில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். அதே மாதிரி மீனமும் தனியாக வரும். மீனத்தில் 2 மனுஷ கணமும் 1 ராட்சச கணமும் வரும். மீனத்தில் வந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதின்னு வரும். பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி வரும் பொழுது பூரட்டாதி வந்து மனுஷகணம், உத்திரட்டாதியோ மனுஷகணம், ரேவதி ராட்சச கணம். மன்னிச்சுங்க, ரேவதி வந்து தேவகணம். இப்போ மீன ராசிக்காரங்களும் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. மனுஷகணமும் தேவகணம் அதில் இருக்குது. கடகத்தில் தேவகணம் அதிகமாக இருக்குது. மிதுனத்துலேயும் வந்து தேவகணம் அதிகமாக இருக்குது. மிதுனம் கடகம் இப்படி நீங்கள் எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும் பொழுது 12மே கவர் ஆயிடுச்சுங்களாங்கம்மா. சரிங்க, இப்போ இது வந்து இப்போ கவர் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம மிருகசீரியம் மகம் சுவாதி அனுச நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த நட்சத்திரங்களுக்கு காதல் திருமணம் செய்யலாம், மனப்பொருத்தம் இருந்தால் போதும், 10 பொருத்தம் பார்க்க தேவையில்லைன்னு பஞ்சாங்கத்தில் இருக்குது. அதாவது 10 பொருத்தம் பார்த்து செய்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. மிருகசீரிய மகா சுவாதி அனுசத்தில் மிருகசீரிய தேவகணமா, சுவாதி தேவகணமா, அனுசம் தேவகணங்களா, வந்துருச்சுங்களா? விடை வந்துருச்சா? இதை பிரிச்சிட்டிங்கன்னா விடை வந்துடும். இந்த 3 தேவகணங்கள் இருக்கிறனால தான் இந்த தேவகணத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாராளமாக மனப்பொருத்தம் இருந்தால் திருமணம் பண்ணலாம். அவங்க எப்படி இருந்தாலும் யாரோட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துருவாங்க. அப்படிங்கிறக்காகத்தான் தேவகணம் கொஞ்சம் ரொம்ப உயர்ந்தது. நான் வந்து இதுதான் பெருசுன்னு சொல்ல வரல, கொஞ்சம் பொறுமை அனுசரணை தேவகணத்திட்ட இருக்கும். அப்போ இந்த மிருகசீரிய நட்சத்திரத்துக்கு நட்சத்திர தேவதை வந்து சந்திரன், சுபகிரகம். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு தேவதை வந்து வாயு. அதனால் வந்து திருமணம் பண்ணலாம். அனுச நட்சத்திரத்துக்கு மகாலட்சுமி தேவதை. அதனால் இந்த தேவகணத்தில் பிறந்தவங்க இந்த மிருகசீரியம் சுவாதி அனுசத்துக்கு பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கு. மக ராட்சச கணமாக இருந்தாலும் மக நட்சத்திரம், அந்த மகம் நட்சத்திரம் ராட்சச கணத்தில் இருந்தாலும் மகத்துக்கு அதிதேவதை வந்து நட்சத்திர தேவதை வந்து இதாக சுக்கிரனாக வரும். இந்த 4 நட்சத்திரங்களுக்கு சுபகிரகங்கள் நட்சத்திரமாக வரனால, நட்சத்திர தேவதையாக வரனால தான் அந்த 4 நட்சத்திரத்துக்கு விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க. மிருகசீரியம் மகா சோதி அனுசத்துக்கெலாம். அந்த மிருகசீரியம் மகா சோதி அனுசம் எல்லாம் வந்து எல்லாமே இதுலேயே வரும். சுக்கிரன் வீட்டில் வரும் மிருகசீரிய நட்சத்திரம், புதன் வீட்டில் வரும். அதே மாதிரி வந்து சுவாதி நட்சத்திரம் சுக்கிரன் வீட்டில் வரும், அனுச நட்சத்திரம் செவ்வாய் வீட்டில் வரும். இதெல்லாம் உறவு குறிக்கிற கிரகம். பொதுவாக புதன், சுக்கிரன், இது செவ்வாய், இதெல்லாம் மாத கிரகங்கிறனால உறவை குறிக்கிற கிரகங்கிறனால
இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு அங்கே விதிவிலக்கு ஆக்சுவலாக வந்து பஞ்சாங்கத்தில் கொடுத்துட்டாங்க. அது செய்யறாங்கன்னா அவங்கவுங்க விருப்பம், இல்லை செய்யாமல் 10 பொருத்தம் பார்த்து மேரேஜ் பண்ணுறது அவங்கவுங்க விருப்பம்தான். அது வந்து நம்ம தடை சொல்லக்கூடாது. சில பேர்த்துக்கு அந்த மாதிரி அமைப்பு வந்ததுன்னா இதை சொல்லலாம், இந்த தேவ கணங்களில் இருக்குது, நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகாது. இந்த மிருகசீரிய மகா சுவாதி அனுசத்துக்கு நம்பி சொல்லலாம் ஓரளவு. வேறு பொண்ணோ மாப்பிள்ளையாரோ ஒருத்தர் அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் கூட போதும். சப்போஸ் நிறைய பேர் ஏற்கனவே அந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அவங்களத பார்த்து இது சொன்னீங்கனாலும் வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஒன்றும் தப்பு ஒன்றும் வராது. இதை அப்படியே எழுதிக்கங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது புரியலைன்னா இப்போ ஒரு 2 நிமிஷம் கேளுங்க, அப்புறம் நான் 2 சப்ஜெக்ட் பேசணும், அதுக்காக பேசி முடிச்சிடுறேன். சரிங்களா? அதான் நம்ம கணங்கள் தாங்க. இந்த கணங்கள் வந்து அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. என்னங்க, எந்த கணத்தில் பிறக்கிறதுன்னு பார்த்துங்க. அதே மாதிரி நான் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு பாருங்கள். இதில் இந்த 3 நட்சத்திரத்தில் தான் ஏதோ ஒன்று நிற்கும். தேவ கணத்தில் நிற்கும், இல்லை மனுஷ கணத்தில் நிற்கும், ராட்சச கணத்தில் நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அப்பா வந்து, நான் கடகலக்கணம், எங்கள் அப்பா குரு வந்து உத்தர நட்சத்திரத்தில் இருந்தேன், அவர் மனுஷ கணம். என்னங்க, நான் பொது தகப்பனார் சூரியன் சித்திரை மாதம் நான் பிறந்தேன். அது வந்து சித்திரை வந்து என்ன வரும், சித்திரை நட்சத்திரத்தில் சூரியன் வந்து இதில் நின்றுச்சு, பரணியில் நின்றுச்சு. பரணி மனுஷக்கணும். அப்போ எங்கள் அப்பா வந்து மனசுத்தன்மையோடு தான் இருப்பார் அப்படிங்கிற பொதுவான பாயிண்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு எடுத்துங்க. சந்திரனா அம்மா, சந்திரனா லக்னாதிபதி, அந்த மாதிரி எடுத்துங்க. அந்த மாதிரி என்ன எந்த லக்கணத்துக்கோ அதை எடுத்துக்கிட்டு அந்த தன்மையில் அவங்க இருப்பாங்க, அந்த உறவு இருக்கும் அப்படிங்கிற ஈஸியாக ஃபாலோ எடுத்துக்கலாம். ஈஸியாக எடுத்துக்கினா எது உங்களுக்கு அதிகமாக வருதோ, இப்போ ராட்சச கணத்தில் அதிகமாக நிறைய பேர்த்துக்கு கூட நின்றலாம், அவங்க கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிக்கணும். ஆனால் ராட்சச கணத்துக்கு ஒரு சிறப்பு என்ன இருக்குன்னா, அவங்க இறைவன்கிட்ட வேண்டுனாங்கன்னா அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து மக நட்சத்திரம். அவங்க இறைவன்கிட்ட வேண்டுனாங்கன்னா, கடவுளுக்கு இன்னும் நிறைய அபிஷேகம் அலங்காரம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டைம் பயங்கர வெற்றியோடு ஜெயிப்பாங்க. ராட்சச கணத்துக்கு அந்த ஒரு பவர் இருக்குது. செயல் வேலை செய்கிறதுல தான் அவங்க குறிக்கோள் இருக்கும் ராட்சச கணத்துக்காரங்கிட்ட. மனுஷ கணத்துக்காரங்கிட்ட எப்போவுமே வேலை பாதி, கடவுள் நம்பிக்கை தன் மேலே நம்பிக்கை பாதி, கடவுள் நம்பிக்கை பாதின்னு இருப்பாங்க. தேவகணத்தை இயற்கையாகவே பெருந்தன்மையான குணம், நல்ல சாத்வீக குணம் நிறையா இருக்கும். இதுதான் இதோட தன்மை. இதில் வந்து ஒவ்வொரு அந்த 9 நவகிரகத்துக்கு எடுத்துங்க. இதுக்கு அடுத்து என்னென்னா, வருட கிரகத்தில் இந்த வருடம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் வந்து என்னென்னா 9 நவகிரகம் என்னென்னா மறுபடியும் சுற்றி என்ன ஆகுதுன்னா மீண்டும் வருஷத்தில் வந்துக்கிட்டே இருக்குன்னு நட்சத்திரம்னா தனிஷ்டா பஞ்சமின்னு பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு 13 நட்சத்திரத்துக்கு தான் அடைப்பு இருக்குது. அதாவது சில ஊரில் அதை பார்க்குறாங்க, சில ஊரில் பார்க்குறதில்ல. பார்க்குறவங்களுக்கு அது கரெக்டாக சொல்லிடுங்க ஈஸியாக. அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இதை மனப்படமாக வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிட முடியும். ஃபஸ்ட்டு ரோகிணி நட்சத்திரம், 4வது நட்சத்திரம் 4 மாதம் அடைப்புங்க. சிம்பிள் ஃபார்முலா. ரோகிணிக்கு 4வது நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி 4 மாதம் போட்டுக்கோங்க சிம்பிளாக. அதுக்கடுத்தது கிருத்திகை உத்தரம், 3வது நட்சத்திரம் கிருத்திகை 3 மாதம் அடைப்பு. சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும். உத்தரம் 12வது நட்சத்திரம், அது கூட்டினீங்கனாலும் 3 தான் வரும், 3. அதுக்கடுத்து வந்து கடைசி 5 நட்சத்திரம் 6 மாதம் அடைப்பு. அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. கடைசி 5 நட்சத்திரம்னு வச்சுங்க. 23, 24, 25, 26, 27. அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. கடைசி 5 நட்சத்திரம் 6 மாதம் அடைப்பு. அதுக்கடுத்து மிருகசீரியம், சித்திரை. நீங்கள் எழுதுங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ரோஹிணி நட்சத்திரம், 4வது நட்சத்திரம் 4 மாதம் அடைப்புங்க. ஈஸியாக சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் டக்குன்னு கேட்டால் சொல்லிடலாம். செல்ஃபோன் இல்லை, நான் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன், இல்லை ஏதோ இதுக்கு போயிட்டேன் அப்படின்னா கூட ஃப்ரெண்டு கேட்குறாங்க. பொதுமக்களும் ஈஸியாக இருக்கும். பொதுமக்களுக்கும் ரோஹிணிக்கு 4வது நட்சத்திரம் 4 மாதம், 3வது நட்சத்திரத்துக்கு 3 மாதம், அடுத்து கடைசி 5 நட்சத்திரத்துக்கு 6 மாதம். மிருகசீரியம், சித்திரை எழுதுங்கம்மா. புனர்பூசம், விசாகம் கரெக்டுங்கண்ணா.
உத்திராடம் 2 மாதம். ஏன் 2 மாதம்? இது ஒரு சின்ன லாஜிக் தான், இல்லை ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. மிருகசீரியம் 2 ராசியில் வரும். மிருகசீரியம் ரிஷபத்துலேயும் வரும், மிதுனத்துலேயும் வரும். சித்திரை கன்னியில் வரும், துலாத்தில் வரும். புனர்பூசம் உடைப்பட்ட நட்சத்திரம், அதான் 2 ராசியில் வரும். மிதுனத்துலேயும் கடகத்துலேயும் வரும். விசாகம் 2 ராசியில் வரும், துலா விருச்சிகம். உத்திராடமும் 2 ராசியில் வரும், தனுசு மகரம். சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன். டக்குன்னு உங்களுக்கு எங்கேனாலும் டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு புரியும். சப்போஸ் எதுவுமே தேவையில்லை. அதாவது என்னென்னா எல்லாமே எல்லாத்துட்டையும் இருக்குது, மொபைல் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. சப்போஸ் நாமளே ஒரு ஊருக்கு ஏதாவது செல்லு ரிப்பேர் ஆயிடுச்சு, சொல்ல முடியல, ஃப்ரெண்டுக்கு யாராவது கேட்குறாங்க, இது அவங்களுக்கு மனப்படம் வந்து மொத்தமே 13 நட்சத்திரம் தான். இந்த 13 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அந்த அடப்பு. அது சிம்பிளாக சொல்கிறக்காக தான் இந்த பாயிண்ட் எடுத்தோம். இப்போ 4 விஷயம் முடிச்சிட்டோம். இப்படி இந்த ஒவ்வொரு 9 வருஷத்துக்கு ஒருக்கா அதே கிரகம் ரிப்பீட் ஆகும். இந்த நியூமராலஜியில் ரிப்பீட் ஆகும் பொழுது என்ன ஆகுன்னா, இப்போ சூரியன் 100 வருஷம் 1900 1999 வரைக்கும் 100 வருஷத்தில் அரசாங்கத்தில் வந்து ஆணாதிக்கம் இருந்தது, அரசியல் வந்து பெருசாக இருந்தது. ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தோம். அப்புறம் ஆங்கிலேயர் நம்மளை வந்து இவங்ககிட்ட வந்து கரெக்டாக வந்து இவங்ககிட்ட நம்ம தலைவர்கள்ட்ட அரசு செயல்பட்டுகிட்டு இருந்தது. எம்ஜிஆர் வந்தார், கலைஞர் வந்தார், அண்ணா வந்தாங்க, காமராஜர் வந்தார், அப்படிலாம் வந்தார். இந்த 1954ங்கிறது சூரியனோட வருஷம், அதை 1ஆம் நம்பர். அதனால் ரொம்ப நேர்மையாக அவர் இருந்தார் காமராஜர் ஐயா. 63லையும் அவர் டீசெண்டாக அவரே வெளியே போனார் கட்சியை விட்டு. அப்போ என்னென்னா அந்த வருஷங்களில் வந்து அது என்ன பண்ணுதுன்னா, சூரியன் நீதி நேர்மைக்கு உரிய கிரகங்கிறதுனால கரெக்டாக அந்த வருஷங்களில் கரெக்டாக தலைவர்கள் வந்து ஆட்சி வரும் பொழுது, சூரியனில் ஆட்சி வரும் பொழுது இதாகுது. இப்போ 1977 எடுங்க, சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. இந்த 2 வருடங்கள் சூரியனோட வருடங்கள்னால காமராஜன் ரொம்ப நேர்மையாக நீதியாக ஆட்சி செஞ்சார் சூரியனுங்கிறதுனால. இதில் வந்து சுக்கிரனுங்கிறதுனால கொஞ்சம் ஜாலியாகவே எம்ஜிஆர் ஆட்சி செஞ்சுட்டு போனார் ஒரு 10 வருஷம். இது வந்து சுக்கிரனோட ஆதிக்கம் 1977. இதெல்லாம் சின்ன சின்ன லாஜிக் எடுத்துங்க, இது காமெடிக்கு தான், இதுக்காகத்தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதுக்கடுத்து 1969 96, அதுக்கடுத்து வந்து அப்படி. இப்போ கேதுவோட வருஷங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தது, இப்போ ஆளுங்கட்சி. அதுக்கு ஆட்சி விட்டு இறங்குறப்பெல்லாம் ஒரு பேர் கெட்ட பேர் வரும், ஏதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வரும், ஏதாவது ஒரு விஷயம் வரும். என்னென்னா 69 கூட்டுனீங்கன்னா கேதில் முடியும், 96 கூட்டுனீங்கனாலும் கேதில் முடியும். அவங்க கேதுவோட வருஷத்தில் ஆட்சிக்கு வர்றது எல்லாமே வந்து ஏதாவது பிரச்சனை இல்லை மறுபடியும் பிரச்சனை ஏற்படுறது இதெல்லாம் வரும் கேதுவோட வருஷத்தில். இப்போ 1987 போட்டுங்கம்மா, 1987 கேதுவோட வருஷம். 10, 18, 25 கூட்டினீங்கன்னா 7. கேதுவோட வருடங்கள் வரும் பொழுதெல்லாம் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஏதாவது ஒரு மரணம், தலைவர்கள் மரணம். இப்போ 2023 போட்டுங்க, 87 கேதுவோட வருஷம், 2023 கேதுவோட வருஷம். இதில் என்ன பண்ணோம்னா, நம்ம கிரிக்கெட் வேர்ல்டு கப் போச்சு, நடிகர் விஜயகாந்த் இறந்தார், இதில் வந்து எம்ஜிஆர் இறந்தார். இந்த கேதுவோட வருஷம் ஏதோ ஒரு இடத்துல வந்து இடிக்கும். கேதுவோட வருஷம் வரும் பொழுதெல்லாம் பாருங்கள், நாட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். வருஷத்தை நீங்கள் அப்படியே எடுத்துங்க, நவகிரகமாக எடுத்துங்க, அந்த வருஷத்தை கூட்டிங்க, அது நவகிரகமாக எடுத்துங்க. இப்போ 2021 ஸ்டாலின் ஐயா வந்திருக்கார், 2021 போட்டுருங்கம்மா. இது புதனோட வருஷம். சில பேர்த்துக்கு இந்த ஆட்சி பிடிக்குது, சில பேர்த்துக்கு கொஞ்சம் விமர்சனமும் இருக்குது. ஏன் புதன் வந்து அரை சுபர் அரை பாபர், 5 இதை போட்டுங்க, 5. புதன் 50-50 கிரகம், அரை சுபர் அரை பாவருங்கிறனால ஸ்டாலின் ஐயா மேலே, முதல்வர் ஐயா மேலே ஒரு சாரார் சூப்பருங்கிறாங்க, ஒரு சாரார் வந்து கொஞ்சம் விமர்சனம் பண்ணுறாங்க, இன்னமும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு. அப்போ இந்த நவகிரகம் அந்த நியூமராலஜியில் அப்படியே பேசிக்கிட்டே வருது ஒவ்வொன்றும். நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கலாம், ஒரு சின்ன கணக்கு தான், இது மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி இந்த 100 வருஷம் சூரியனோட ஆதிக்கம் ஆண்களோட ஆதிக்கமாக இருக்கும். இந்த 2000 போட்டுருங்க, அது அழிச்சிட்டு போட்டுருங்க. 2000 to 2100, 2099.
ஏனங்க இந்த ஆண்டு சனியோட ஆண்டுங்க. இப்போ சனியோட ஆண்டில் ஒன்றும் இல்லைங்க, மகர லக்கணத்துக்காரங்க கும்ப லக்கணத்துக்காரங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. சரிங்களா? 2024 சனியோட ஆண்டில் 8ஆம் நம்பர் வருது. அப்போ 8ங்கிறது வளைஞ்சு நெளிஞ்சாவது கஷ்டப்பட்டாவது மேலே போயிடும் இந்த வருஷத்தில். மகர லக்கணத்துக்காரங்க கும்ப லக்கணத்துக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நல்லா இருக்கும். மகர ராசி கும்ப ராசிக்கு ஓரளவு நல்லா இருக்கும். சனி யாருக்கெல்லாம் நல்லது செய்கிறாரோ தனுசுக்கு நல்லது செய்வார். தனுசுக்கு 2வது ராசியாக வர்றாரா? தனுசு ராசிக்கு 2வது ராசி வந்து சனியாக வர்றார். அப்போ அவருக்கு தனுசு ராசிக்காரங்களாம் பணத்தை கொடுப்பார். சரிங்களா? பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரக்கு இருக்கிறவங்களுக்கு 2024 நல்லாயிருக்கும். என்ன காரணம்? இப்போ நடிகர் விஜய் பூச நட்சத்திரம் தான் நினைக்கிறேன், ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கார். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். பூச அனுச உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ராசி அதிபதிக்குரிய சனி வருடத்தில் வர்றதுனால பூச அனுச உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு நல்லதாக செய்வார். அந்த லக்கணமும் ராசி எடுத்துக்கலாம். மகரத்துக்கு 7.5 முடிகிற ஓரத்துக்கு வந்துகிட்டு இருக்குது. கும்பத்துக்கு நடந்தாலுமே ஒன்றும் பெருசாக போனால் சனியே ராசிநாதனாக இருக்கிறனால இப்போ மகர லக்கணமோ மகர ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கணும் இந்த வருஷத்துக்கு. அடுத்து வந்து இந்த பூசானச உத்திராடத்தையும் எடுக்கணும். 8ஆம் தேதி 17ஆம் தேதி 26ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு எடுக்கணும். ஏன்னா இந்த வருஷம் 8, 17, 26 யார் யார் பிறந்திருக்காங்களோ பிறந்த தேதி சொல்கிறாங்க. இல்லை விதி என்ன கூட தேதி மாதம் வருஷத்தை கூட்டி அவங்களுக்கு விதி என்ன கூட சிலதுக்கு 8 வரலாம், பிறந்த தேதியை வரலாம், அல்லது விதி என்ன கூட வரலாம். பிறந்த தேதியில் 8, 17, 26 பிறந்தவங்களுக்கு இந்த 2024 நம்ம ஜாதகம்லாம் எதுவும் பார்க்கல. இது ஒரு பேசிக் நியூமராலஜி. ஜாதகமே பார்க்காம சொல்லிகிட்டு இருக்கு இந்த வருஷம் 2024. 2024 8ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். மகர கும்பலாக்கலாம் மகர ராசி கும்ப ராசிக்கு நல்லாயிருக்கும். பூச அனுச உத்திரட்டாதிக்கு நல்லாயிருக்கும். 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த வருஷம் 2024க்கு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து அடுத்த 100 வருஷம் 2000 to 2099 போட்டுருங்கம்மா. 2000 to 2099 இது முழுக்க பெண்களோட வருடமாக தான் இருக்க போகுது. 2000 தொடங்கின பேர் 2 சந்திரன். ஏன்னா இது சூரியனோட வருஷம் முடிஞ்சு போச்சு ஒரு 100 வருஷம். இப்போ இந்த 100 வருஷம் சந்திரனோட ஆதிக்கம் தான் இருக்க போகுது. பெண்கள் தான் அனைத்து துறையிலும் வந்துட்டுருக்காங்க. மீடியாவில் இருக்கட்டும், அரசியலில் இருக்கட்டும். அரசியல் எல்லா கட்சியிலும் பெண்கள் வந்துட்டாங்க. ஒவ்வொரு கட்சியில் எடுத்திங்கன்னா 2 லேடிஸ் தாய்மார்கள் வந்துட்டாங்க. பிஜேபியில் ஒரு 2 பேர், அதிமுகவில் 2 பேர், திமுகவில் 2 பேர் அப்படின்னு எல்லாம் வந்துட்டாங்க. என்னங்க? ஆமாம் எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க சார். இப்போ பிஜேபியில் வானதி சீனிவாசன் சரஸ்வதி அம்மா இருக்கிறாங்க. திமுகவில் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. என்னங்க? கனிமொழி அம்மா இருக்கிறாங்க. தமிழச்சி தங்கப்பாண்டின்னு இருக்காங்க. அதிமுகவில் சின்னம்மா இருந்தாங்க. அவங்க தான் பார்த்து கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க அவரை. அப்போ ஒவ்வொரு கட்சியில் 2 பேர் தலைவர்கள் வந்து மகளிர் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த 100 வருஷம் பெண்களுக்கான வருடமாக தான் இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடிகைகள்லாம் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. நடிகைகள் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் எல்லா நடிகைகளும் 20 வருஷம் 5 வருஷம் நினச்சி நிற்கிறாங்க ஃபீல்டில். நடிகைகள் வந்துட்டாங்க. ஜோதிடத்தில் பெண்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஜோதிட அமைப்பு வந்துருச்சு, பெண்களுக்கு அமைப்பு வந்துருச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா இந்த 2000 to 2009 பெண்களுக்கான வருடம் தான். சந்திரனோட ஆதிக்கம் ஒவ்வொரு 100 வருஷத்தையும் ஒரு கிரகம் எடுத்துக்குங்க. நமக்கு தெரியாது. நாம் என்ன நினச்சிட்டு போய் ஏதோ வருஷம் வந்துடுது போகுது போயிட்டுருக்குது அப்படின்னு நாம் தான் நினச்சிட்ருப்போம். ஆனால் ஒவ்வொரு வருஷத்துலையும் கிரகம் மறைமுகமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். இந்த 100 வருஷத்தில் தலைவர்கள், ஆண் தலைவர்கள் தான் அதிகமாக வந்தாங்க. 1900 99 வரைக்கும் எம்ஜிஆர், காமராஜர், அண்ணா அப்படின்ட்டு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் உருவானாங்க. 2000க்கு மேலே 2100 2200 வரைக்கும் குருமார்கள் அதிகமாக வருவாங்க. என்னங்க? மறுபடியும் வந்து ஆண்கள் ராஜ்யமாக வரும். அது என்ன, இது ஒரு பாயிண்டாக எடுத்துக்கணும். என்னங்க? அது வீட்டுக்கு போகிறக்கும் இல்லை. இது வந்து என்னென்னா, இதை எதுக்காக சொல்கிறேன்னா இது ஒரு லாஜிக்காக எடுத்துக்கிறோங்க. லாஜிக்காக எடுக்கிறப்ப கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த 24 வருஷம் பார்த்தீங்கன்னா அனைத்து துறையிலையுமே பெண்கள் வந்துட்டாங்க. சினிமாவில் இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டுங்க, இல்லை சூப்பர் சிங்கர் பாடிய ஒரு குழந்தை வந்து ஒரு 6 மாதத்தில் 60 லட்ச ரூபா அடிச்சுட்டு போகிறாங்க. என்னங்க? 6 மாதம் தான் பாடுறாங்க. 6 மாதத்தில் நல்ல விஷயம். திறமைகள் வந்து போற்றப்படணும், மிளறப்படணும். என்னங்க? அப்போ அது ஒவ்வொரு துறையிலையும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அதை நீங்கள் சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஜோதிட சங்கமாக இருக்கட்டும். ஜோதிட சங்கமும் அதிகமாக பெரிய இருக்குது. ஜோதிடத்தில் நிறைய பேர் வராங்க. என்னங்க? பிக் பாஸ்லேயே ஒரு 2 டைம் வந்து பெண்கள் டைட்டில் வின்னர் ஆகிட்டாங்க. என்னங்க?
இல்லை நான் பார்க்குறேங்க. இல்லை இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அரசியலாகவும் எடுக்கணும், ஜோதிடமாகவும் எடுக்கணும், நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் ஜோதிடம் மட்டுமே எடுக்கணும்னு அவசியம் நான் சொல்ல. ஜோதிடத்துக்குள்ளே எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே கரெக்டாக நடக்குது. என்னங்க? சரிங்க, அதாங்க எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஏனுங்க அப்போ என்னென்னா வந்துட்டு இருப்பாங்க இந்த 100 வருஷம் ஆண்களோட ராஜ்யம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதான் பொதுவான பாயிண்ட்டுங்க. வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. ஏன்னா வந்து குறைஞ்ச நேரம் எல்லோரும் பேசணும், எல்லாத்துக்கும் வாய்ப்பும் கரெக்டாக டைமிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயோட நிறுவனர் மணிகண்டராஜ் ஐயாவுக்கும் நான் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுட்டு விடைவிட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபோன் நம்பர் வந்துங்க 9788 எழுதி போடணும், 9788 72650 888 72650ங்க. விஜயகுமார், ஈரோடு. சரி, ரொம்ப நன்றிங்க. மிகவும் அற்புதமாக புதிய கண்டுபிடிப்புகள் அப்படின்ற விஷயங்களை நம்மளுடைய ஜோதிடத்துடைய முக்கியமான அங்கங்களை பகுத்து பிரித்து வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எளிமையாக கற்றுக் கொடுத்த நண்பர் உயர் திரு விஜயகுமார் அவர்களுக்கு இப்பொழுது வந்து ஐயா அவர்கள், கோட்டையூர் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் வந்து நம்மளுடைய நூலை, நம்ம வந்து பொன்னாடை போட்டுக்கிற பழக்கம் கிடையாது, அதற்கு பதிலாக நூல் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கய்யா, நூலை கொடுத்து அவர்களுக்கு ஒரு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். வாழ்த்துக்கள்.